இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, படம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். பெருசா எதிர்பார்ப்பு இல்ல. நான் ட்ரைலர் பார்த்துட்டு போனேன். ஸோ போனோம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் எடுத்தோனே கஞ்சா மாட்டோம். ஸோ கஞ்சா அது மரிஜுனான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நேம் வைப்பாங்கல்ல. ஸோ இதில என்ன அப்படின்னா, எப்பவுமே இலை அந்த மாரி மாட்டுற இடத்துல, இப்போ வந்து அந்த டேங்க்ல லிக்விட் ஃபார்ம்ல மாட்டோம். ஸோ லிக்விட் ஃபார்ம்னா, இலையிலே இவ்வளோ அமௌண்ட் அடிக்கலாம்னா, லிக்விட் 20 லிட்டரே எவ்வளோ கோடிக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. இது யார் பண்றா? நாங்க பண்ணல. நாங்க ஆல்ரெடி இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாரு இந்த இடத்துல பண்றா? ஈஸ்டர்ன் கட்ஸ்ல யார் பண்றா? ஸோ அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வில்லன்ஸ்லாம் கிளம்பி வராங்க. இந்த இடத்துல யார் இத பண்றா? இதுக்கு நடுவுல என்ன ஆச்சு? யாரெல்லாம் இத எப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க? எதுக்கு பண்றாங்க? ஏன்? இத இவங்க இவங்க வந்து தடுத்தாங்களா? இல்லையா? இதுதான் அந்த கதை. ஸோ கதை வந்து எனக்கு ஏன் இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, நெறைய படம் நம்ம பார்த்துருப்போம். இந்த காட்ட அழிக்கிறது, அது போய் இவங்க காப்பாத்துறது, மிருகத்த அழிக்கிறது, இவங்க போய் காப்பாத்துறது. அது மாரி நெறைய நம்ம காட்டு இத பத்தி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கஞ்சா. ஸோ கஞ்சான்ற போது ஹீரோ, ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க? அதாவது ஹீரோயின்றது அனுஷ்கா, ஹீரோ வந்து விக்ரம் பிரபு. இந்த மாரி தானே போயிட்டுருக்கும். ஸோ இதில என்ன அப்டின்னா, இவங்க வந்து ஒரு அளவுக்கு மேல இவங்க வந்து கண்டுபிடிச்சுடுறாங்க. இவங்க தான் இத பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க போய் இந்த வில்லன்ஸ்லாம் என்ன பண்றாங்க? அ அங்க போய் இவங்க எப்படி அந்த கஞ்சாவ அழிச்சாங்களா? இல்லையா? இல்ல இவங்க அந்த கஞ்சாவ வளர விட்டாங்களா? இல்ல இவங்க பிசினஸ் டீல் பேசுனாங்களா? ஸோ அந்த மாரி தான் அந்த கதை போயிட்டே இருக்கும். ஃபைனலா என்ன அப்டின்னா, இது என்ன ஆச்சு? அந்த லிக்விட் ஃபார்ம் கஞ்சா வந்து என்ன ஆச்சு? அப்டின்றது தான் இந்த கதை. ஸோ அந்த கதை வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டுருக்கும். அந்த 2 பேரு கொஞ்சம் இன்டர்வல் கிட்ட வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா எடுக்கும்போது, இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாவே போகும். இன்னும் சீக்கிரமாவே படம் முடிஞ்சிரும். அண்ட் படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பொறுமையா தான் பார்த்தாகணும். ஏன்னா எடுத்தோனே டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு இன்ட்ரோ அப்படிலாம் குடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது இந்த மாரியே கதை. இந்த மாரி தான் போயிட்டுருக்கும். ஸோ வில்லனே வந்து ஒரு 4 பேர் இருப்பாய்ங்க. கடைசியில பெரிய பெரிய வில்லன்லாம் லாஸ்ட் வரைக்கும் இருப்பானுங்க. ஆனா ஊர்ல அவனுக்கு கீழ இருப்பானுங்கல்ல வேலை பார்க்குறவனுங்க. ஸோ அவனுங்கள தான் ஃபுல்லா காட்டிட்டே இருப்பானுங்க. அவனும் கொஞ்சம் வெறித்தனமா இருப்பானுங்க. பட் பெரிதளவுல எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படத்துக்கு போ வேண்டாம். அண்ட் முழுக்க முழுக்க இது கஞ்சா தான். ஸோ அத வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் கதை. ஸோ ஸ்பாயிலரா சொல்ல விரும்பல. அண்ட் அனுஷ்காவுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும். ஏன்னா சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அவங்களோட ஆக்ஷன்ஸு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ போர் அடிக்கல பெருசா. கதை எப்பவும் போல தான். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த படத்த தியேட்டர்ல பார்க்கலாம். ஒர்த்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்ஆர்கே ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.